மற்றவங்கள விடுங்க, மற்றவங்க என்ன சாப்பிட்டு போட்டோம், நம்ம என்ன நினைப்போம், நம்ம பிளேட்டில் என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, எப்பயுமே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா. லிஃப்ட் இருந்தால் கூட ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். என்னடா இவ்வளோ காலங்காத்தாலேயே ஷூட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் ஆஃபீஸில் இஃப்தார் பார்ட்டி கொடுக்குறாங்க நாளைக்கும். ஸோ அதுக்கு நம்ம தான் ஈவெண்ட் மேனேஜர், நம்ம தான் அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம். அதை கொண்டு போகணும் ஒழுங்காக. ஸோ காலையிலேருந்து அதுக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் காலையிலே ஷூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருங்க. நல்ல நல்ல வீடியோ, நல்ல நல்ல டிஷ்ஷெலாம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ வந்து இப்போ தான் குளித்து முடிச்சுட்டு அழகா ரெடி ஆகிட்டேன். தலை சீவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ரெடி. லைட்டாக சென்ட் மட்டும் அடிச்சுக்கிட்டு சென்ட் நம்ம அல் மாஜித் ஊதுலேருந்து நியார்ன்ற சென்ட் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரூட்டி, ஊது, வெட்டி வேறு இதெல்லாம் கலந்து ஒரு இதில் இருக்குது. நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஆக்சுவலாக ஒரு சென்ட்டு பேய் வேறு. புது சென்ட்டு எது வந்தாலும் நம்ம வந்து உடனே வாங்கிடுறது. ஓகே, ஃபைனலி கிளம்பிட்டேன். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஓகே ரெடி ஆகிட்டேன். ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கா? ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நல்லா இருந்தால் தான் வரவங்க நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க இல்லை? ஓகே ஃபைன். இன்றைக்கி சேலரி டே வேறு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேலரிலாம் முடிச்சுட்டு அசருக்கு அப்புறம் தான் நம்ம கிளம்பணும். ஓகே, ஏய் என்ன இந்த டைமில் கிளம்பியாச்சு. மணி வேறு 10:30 ஆகுது. தம்பி முன்னாடியே போயிட்டா போல். அவருக்கு நான் 9 மணிக்கு ஆஃபீஸு, 8:30க்கெலாம் கிளம்பி போயிட்டா போல். நமக்கும் அதே மாதிரி 10 மணிக்கு ஆஃபீஸு, நம்ம கிளம்பி போவோம். 10:40 ஆச்சு. இந்த மாதிரி பார்க்கிங் நம்ம எடுத்து வச்சாதான் நமக்கு வந்து பார்க்கிங் கிடைக்கும் நம்ம வர டைமுக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கிங் கிடைக்காது. இந்த மாதிரி வச்சிடணும் நம்ம பார்க்கிங்கில். இதுதான் நம்ம பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடணும். இந்த இடத்துல தான் நான் பார்க் பண்ணுவேன்ல. ஸோ இப்படி காலில் வச்சிட்டோம் அப்படின்னா எவனும் போட மாட்டான். சில பேர் இருப்பாங்க கல்லை எடுத்து விட்டு கூட பார்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்காங்க இங்கே. கல் வச்சுருக்காங்களே, சரி நம்ம பார்க் பண்ணக்கூடாது அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. இது அவங்க பார்க்கிங் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஓடி அவன் கேட்பான் நம்மளை அப்படின்ட்டு சில பேர் போட்டு விட்டுருவாங்க. அவங்கள பற்றி நமக்கு கவலை கிடையாது. சரி வாங்க நம்ம சர்னு ஆஃபீஸ் போவோம். ஆஃபீஸ் போயிட்டு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஈவெண்ட்டை பார்க்கலாம். ஓகே, எங்கள் ஆஃபீஸ் ஸ்டார்பாக்ஸ் ஃபிட்னஸ் டைம் அதுக்கு மேலே. சரி விறுவிறுன்னு போன மேனேஜர் வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டார். இந்த தூங்கி எந்திரிச்சு போகிறதுக்கு தான் ஏன் முடியவே மாட்டாங்க. சார் நம்மளும் எவ்வளோ தான் இது பண்ணாலும் தூக்கம்தான் உன்னை உயர்த்துன்னு சொல்கிற மாதிரி தூக்கம் தான் நம்மளை கெடுக்குது. இறைவா. எப்பயுமே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா. லிஃப்ட் இருந்தால் கூட ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது.
பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். வாங்க போகலாம். ப்ளீஸ் வெல்கம் பேக். கரெக்டாக மணி வந்து 4:30 ஆயிடுச்சு. ஆஃபீஸோடைய எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ நம்ம அந்த எங்கே போகிறோம், பார்க்கிங் ரேடிசன் போகிறோம். இஃப்தாருடைய அந்த வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. பயங்கர வேலை, சம்பளம் எல்லாருக்கும் போட்டு முடிச்சாச்சு. கார் எங்கே விட்டேன், இங்கே விட்டேன்ல, சடனாக மறந்துடுறேன். ஸோ அது இருக்குது காரு. இவ்வளோ காசு கொடுத்து அதை போய் நம்ம வந்து இப்போது டெபாசிட் பண்ணணும். பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கணும். நோட்டு வாசனை தனி வாசனை. ரொம்ப நேரம் ஆகுது டெபாசிட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, நோட்டு சரியில்லையா. டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போ சர்னு ரொம்ப பறக்க வேண்டியதுதான். பார்க்கின் ஹோட்டல். ஃபஸ்ட்டு வந்து அதான் சொன்னா, நேற்று நம்ம லைவ் பேசிகிட்டு இருக்கும்போது மேனேஜர் கால் பண்ணி ஆள் மாற்றிக்கிட்டே இருந்தாங்களே. நேற்று வந்து ஃபஸ்ட்டு என்னை போய் ஒரு 30 பேருக்கு ஒரு 7-8 பேருக்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இதோடைய கதையை, ஃபுல் கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அங்கே போய் சொல்கிறேன், வண்டி ஓட்டினால முடியல, அங்கே போய் சொல்கிறேன். இது ஒரு ஆஃபீஸு. அதான் அது போனால அவர் கொண்டு நம்மளுடைய ஆஃபீஸ் ஆள் தான். ஸோ வந்துச்சு, அங்கே போகிறோம். யாரோ கால் பண்ணுறாங்க. மக்களே, இதான் நம்மளுடைய பார்க்கின் ரெஸ்டாரண்ட், பார்க்கின் ஹோட்டல். ஆக்சுவலா இங்கே தான் இப்போ நம்ம வந்து இஃப்தாருக்காக வந்திருக்கோம். இனிமேல் தான் மக்கள் வருவாங்க, சாரி ஸ்டாஃப்ஸ் வருவாங்க. இந்த ஹோட்டலில் என்னென்ன டிஷ் இருக்கு, இன்னைக்கு நம்ம இஃப்தாருக்கு என்னென்ன டிஷ் வச்சிருக்காங்க, ரெடி பண்ணி வச்சிருக்காங்கிறத பார்ப்போம். லெட்ஸ் கோ டு அவர் பார்க்கின் ரெஸ்டாரண்ட், சாரி பார்க்கின் ஹோட்டல். ரெஸ்டாரண்டே வருது, ஏன்டா அப்படி வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பார்த்தா தட்டுப்பாடாக இல்லாமல் போயிடக்கூடாது, நிறையா இருக்கணும். ஏன்னா மேனேஜர்ஸ் எல்லாரும் வராங்க. ஸோ தட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப நான் கஷ்டப்படுவேன், அப்புறம் நான் உன்னுடைய இன்வாய்ஸை குறைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8,000 ரூபா 10,000 ரூபா கொடுக்குறோம், சும்மாவா? நம்ம ஊருக்கு கசு கிட்டத்தில் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா யார் விடுவாத? ஒரு இஃப்தாருக்காக 3 லட்ச ரூபா செலவு பண்ண எங்கள் ஆஃபீஸு. சரி வாங்க இப்போ போவோம். உள்ளே போய் ஹோட்டலையும் ரெஸ்டாரண்ட்டையும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்தோடனே அணுகுண்டு போட்டு சுடுற மாதிரி வச்சுருக்காங்க. நான் வரத்துக்குள்ளே போயிடாதீங்க. நைஸ் சேர். இது வந்து ஒரு காஃபி ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோடனே உட்காந்து இது பண்ணுறதுக்காக என்னென்ன வச்சுருக்காங்க திங்கிறதுக்கு. மஃபின். வா 32 ரூபா லெமன் மேரினேட் டார்ட். அப்பா, இது வந்து சாக்லேட் குக்கீஸ். இது வந்து பிச்சாச்சோ மேக்கரோன்ஸ், ராஸ்பெரி மேக்கரான்ஸ், சாக்லேட் மேக்கரான்ஸ். இது என்ன கேக்கு? வெல்வெட் கேக்கா? என்னங்கடா இப்படிலாம் வச்சுருக்கீங்க? காஃபி மிஷின். ஓ, இது ஸ்டார்பக்ஸா? அது சரி, ஓகே, நைஸ். ராஜா பகதூர் மாதிரி உட்காந்துருக்கேனா? மக்கள் இன்னும் யாரும் வரல, அதுக்காக
அதுதான் இப்போ நம்மளுடைய டியூட்டி. ஈவெண்ட் மேனேஜராக ஆனதுனால எல்லாமே நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி இருக்குன்னா டோர் பார்க்கலாமா? ஸ்மோக்கிங் ஏரியா போல் வேறு லெவல் சினாரியோ. நைட் டைமில் சும்மா பார்க்குறதுக்கு அப்படி அள்ளும் போல். வா 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 வாமாம்மா வாமாம்மா வாமாம்மா. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹோட்டல் ரூம்ஸு. கீழே தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு. இதெல்லாம் வந்து ஹோட்டல் ரூம்ஸு. பார்க்கிங் ரேடிசன் மாதிரி சினாரியோலாம் செம்மையாக இருக்குது. அங்கெல்லாம் உட்காந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்தோம்னா அப்பா அந்த மாதிரி இருப்பா இல்லை. கார்டு கூட இருக்குது. ஏடிஎம் கார்டு நம்ம வந்து காசு கூட எடுத்துக்கலாம். இப்போ தான் டெபாசிட் பண்ணி வந்தேன் அதை எடுக்கிறதுக்காக. வாவ், இது என்ன? இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. சூப்பர். இது வந்து மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் போல். நைஸ் நைஸ் நைஸ். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து டிஷ்ஷஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம அதுதானே மெயின், சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு, சரிங்களா? ஸோ டிஷ்ஷஸ் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதை என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. நமக்காக என்ன வச்சுருக்காங்க? 50 பேரில் சும்மாவா? 50 பேர் வராங்க டிஷ்ஷஸ்னால் அப்புறம் அடிப்படையில் செய்யலைன்னா அதுக்கப்புறம் என்ன தான் அர்த்தம் அது? ஓகே, மதான் கறி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டேட்ஸ். ஓகேவா? டேட்ஸில் வந்து மரம் மாதிரி அது அந்த ஈச்ச மரமாக டேட்ஸ் மரத்தை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரைஸின். இது என்ன தெரியலையே, இது பேர் என்ன? டூட்டி ஃப்ரூட்டியா? தெரியல. இது வந்து அரபிக் காஃபி. ஓகே, அரபிக் காஃபி வச்சுருக்காங்க. அதுக்கு உண்டான கிளாஸஸ். இதுக்கப்புறம் தான் ஜூஸ் வைப்பாங்க போல். மணி 5:15 தானே ஆகுது. ஸோ லபான், ஆரஞ்ச் ஜூஸ், ஜலபி, கமருதீன், இது ஜம்சம் வாட்டர், இது விம்டோ. இது எதுலேயுமே வைக்கல, இதுக்கப்புறம் தான் வைப்பாங்க. நேற்று நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மைனஸ். இது வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த குபுஸ் வச்சு, இந்த குபுஸு இந்த பண்ணெல்லாம் வச்சு இந்த மைனஸ் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி இருப்பா. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு சொல்லுவாங்கள்ல சாட் ஐட்டம்ஸ். அதான் எல்லாம் போகுது கொண்டு போகிறாங்க சாட் ஐட்டம்ஸ் மாதிரி. லாம் கப்ஸா. நேற்று வந்து இந்த லாம் கப்ஸா இல்லை, சரிங்களா? ஸோ இன்றைக்கி இது அது வந்து லாம் கப்ஸா இருக்குது. லாம் கப்ஸா பாருங்கள். வா 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 மாஷல்லா மாஷல்லா மாஷல்லா. இன்றைக்கி இருக்குது. இது வந்து பீஃப் ஸ்டீக்கு. நேற்று இது இல்லை, ஸோ இன்றைக்கி அது இருக்குது. பீஃப் ஸ்டீக்கு. வா 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 வாமாம்மா வாமாம்மா. சிக்கன் சீஸ் ரோல் வித் மஸ்டர்ட் சாஸ். சிக்கன் சீஸ் ரோல் வித் மஸ்டர்ட் சாஸ். ஓகே, நைஸ். சரி, கிரில்லு. இது நேற்று இருந்துச்சு. அப்புறம் இது வந்து எல்லாமே பன்கள். இது என்ன பேர் போடல. இது வந்து ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன், பேர் போடல. இது வந்து க்ரீன் பீஸ் வெஜிடபிள் சாப்பிட்டா நம்மளுக்கு ஆகாதுங்க, வாந்தி வந்துடும். இது வந்து பாஸ்தா. பொட்டேட்டோ. இன்றைக்கி எல்லாம் சாப்பிட்ணும், ஒன்று விடக்கூடாது. ஸ்லாட்டட் வெஜிடபிள்ஸ், வெறும் வெஜிடபிள்ஸ் திங்கிறோம்ல அந்த மாதிரி. ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா, உள்ளே வரத்துக்கு முன்னாடி இது வந்து லிவர் கார்னர், கிப்தான்னு சொல்லுவாங்க. லிவர் கார்னர், மட்டன் லிவர். அதை அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் அப்படியே இங்கே வந்தோன்னா அதே மாதிரி தான் சிக்கன் கிப்தா, அதையும் ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுப்பாங்க. இதுதான் உள்ளதுலே மெயின் டிஷ்ஷு, த அரபிக் கப்ஸா. இந்த அரபிக் என்ன சொல்கிறது, மந்தி, குழி மந்தின்னு சொல்லுவாங்களே, அதுதான். இதுதான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஒன்றும் கொண்டு வரல. ஸோ தண்ணி மட்டும்தான் இருக்குது ஹீட் ஆகிறதுக்கு. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? எல்லோரும் சாப்பிடணும்ல. ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா
இது நாங்கள் இங்கெல்லாம் உட்காந்துருப்போம். இது வந்து லெபனானுடைய டிஷ்ஷு, லெபனான் டிஷ், இந்த ஷோர்மா அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இது வந்து இந்த கீமா, அதை எடுத்து அந்த ரொட்டியில் வச்சு இதை தடவி மைனஸ் தடவி கொடுப்பாங்க. இது எப்போது போல் ஃப்ரூட்ஸ், இது வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் வந்து இது ஊறுகாய் மாதிரி, இதில் எல்லாமே ஊறுகாய் தான். இது வந்து ஆலிவ் ஆயில், இதுங்களா ஊறுகாய், எவ்வளோ பெரிய பச்சை மிளகா அம்மாடி திங்கிறதுக்கு. இது லெட்டூசி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது அந்த இதில் வச்சு சாப்பிட்றது பிளேட்டு, இதெல்லாம் சாலட் மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. வாவ், இது வந்து தூம். ஓகே, ஃப்ரூட்ஸாக நிறையா வச்சுருக்காங்க. டெசர்ட்டுன்னு நினைக்கிறேன்ல, இது வந்து டெசர்ட். இதெல்லாம் டெசர்ட். டெசர்ட் நிறையா இருக்குங்க. ஆனால் நம்ம திங்க மாட்டோம் டெசர்ட்டு. இதெல்லாம் என்னென்னே தெரியல. நம்ம சோறு சாப்பிட்டு வேறு ஃபுல்லாகிடுவோமா, ஸோ அதெல்லாம் டெசர்ட் தெரியல. இங்கே பாருங்கள், அத்திப்பழ டெசர்ட். வாவ் வாவ், வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நிறையா டிஷ்ஷஸ் செஞ்சுருக்காங்க இன்றைக்கி. ஆனால் எல்லாத்தையும் இது டேஸ்ட் பண்ண முடியாது, அதான் ஒரு தொல்லை இதில். இது என்ன? வாவ், லசங்காவா? என்னது இது? தெரியலையே, பேர் தெரியல எனக்கு. இது பேர் வைக்க மாட்டானுங்க, நான் போனவனுங்க. இது அப்புறம் காஃபி. இது என்ன? இது வந்து குனாஃபா, தெரியுதா? இது குனாஃபா. டெசர்ட் நிறையா இருக்குங்க குனாஃபாவில். இந்த இதெல்லாம் மேலே அப்படியே ஊற்றி சாஸ்லாம் ஊற்றி, இது இந்த பிச்சாச்சோ இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. குனாஃபா ஒரு இது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே, அருமையாக இருக்குது. எல்லாமே சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று வந்து இந்த லஹம் கப்ஸா, பீஃப் ஸ்டீக்கு இதெல்லாம் இல்லை, சிக்கன் தான் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி சிக்கன் அதிகமாக இல்லை, பீஃபும் லஹமும் நிறையா இருக்குது. எனிஹவ், நம்ம வந்து ஒரு சாப்பாட்டு பிரியர், அதனால் நல்லா நம்ம இன்றைக்கி சாப்பிடுவோம். இஃப்தார் எப்படி நம்ம நல்லபடியாக கொண்டாடணுங்கிறத பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி 27 வேறு, 26, 27. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக 27 கிடச்சிருச்சு. இன்னும் நம்ம மக்கள் யாரும் வருது பாருங்கள். கப்ஸா நான் சொன்னேன்ல, அரபியன் மந்தி. தூக்கி வச்சாச்சு. இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் இருக்குது. ஸோ ஹாட் வாட்டர் இருக்கிறதுனால இது அப்படியே நமக்கு வந்து சூடாகவே இருக்கும், சரிங்களா? எந்த ஒரு இதுவும் இருக்காது. அப்படியே ஸ்மோக்கியோட மீட் பாருங்கள், மீட். நம்மளுடைய ரெஸ்டாரண்ட். நான் ஒரு ஹோட்டலில் உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட். ஆப்போசிட்டில் அப்படியே ஃபுல்லாக நம்ம தான். இங்கே நம்ம கிடையாது, இங்கே எல்லாமே மற்ற ஸ்டாஃப்ஸு. ஸோ அங்கே அப்படியே ஃபுல்லாக நம்ம தான். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே நாங்கள், இங்கே ஒரு ஆள், அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இந்த பிஎம்சி நாங்கள், இது ஃபுல்லாக, அப்புறம் அது ஃபுல்லாக நாங்கள், அப்புறம் இது நாங்கள், எல்லாமே நாங்கள் தான். மக்களுக்கு இன்னும் வரல யாரும், ஒரு வேலை வரும்போது தான் தெரியும். இன்றைக்கி ஒரு பிடிக்கணும். என்ன சொல்கிறீங்க? நம்ம வந்து சாதாரணமாகவே நல்லா சாப்பிட்ற ஆள். இந்த மாதிரிலாம் ஒரு பிளேஸ் கிடச்சாலோ, இல்லை இந்த மாதிரிலாம் ஒரு இடம் கிடச்சாலோ அப்படி சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச பீஃப் ஸ்டீக் இருக்குது, லஹம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஓசிஸ் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம இப்போ வந்து மக்கள்கள் வரட்டும். மக்கள்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆளாக ரிசீவ் பண்ணி
உட்கார வச்சு நம்ம எல்லாமே பார்ப்போம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இஃப்தார் தான். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இஃப்தார் தான். ஓகே. ஸோ இஃப்தாரில் என்னென்ன சாப்பிட்றோம், நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், மற்றவங்கள விடுங்க, மற்றவங்க என்ன சாப்பிட்டு போட்டோம், நம்ம என்னென்ன போவோம், நம்ம பிளேட்டில் என்ன இருக்கும், ஏது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. வெல் மெயின்டைன். அதாவது எப்போதுமே எங்கள் வீட்டுக்கும் நாங்கள் இதே ஃப்ளோரில் தான் போட்டிருக்கோம், இதே கிளாஸ் தான் போட்டிருக்கோம், கிளாஸி கிளாஸு. இந்த ஒயிட் கலர் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு கிராண்ட் லுக்கு தெரியும், சரிங்களா? அந்த கிராண்ட் லுக்கு தான் நமக்கு மெயினே. கிட்டத்தட்ட 6-7 ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் யார் நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறது, தின்றொட்டி யாருங்கிறத பார்ப்போம். ஓகேவா? சாப்பாடுனா அப்படி அலையிறது யார் அப்படிங்கிறத நம்ம யாருங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் ஒரு ஆளை மனசில் வச்சுருக்கேன், அவர் வருவாரான்னு எதிர்பார்த்துருக்கேன். அப்படி அவர் வரல அப்படின்னா ஓகே. ஏன்டா நீ ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா, நம்ம ஆர்கனைசர் நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்தாகணும். சரிங்களா? நம்ம வரல அப்படின்னா அப்புறம் அடிச்சிருவாங்க, சரி வராது. ஸோ நம்ம தானே ஆர்கனைசர், நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே. சொல்லலான்னு சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படிங்கிறத. நம்ம லைவ் பேசிகிட்டு இருக்கும், அதாவது நேற்று இதே டைமுக்கு நேற்று நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம், மேனேஜர் ஃபிக்ஸ் பண்ணப்போல் இந்த மாதிரி நம்ம இஃப்தார் பண்ணலாம், எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த பார்க்கிங் ஹோட்டலில் இஃப்தார் பண்ணலாம், ஒரு 6 பேர் இஃப்தார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான். 6 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆச்சு. ஓகேவா? உடனே மேனேஜர் என்ன சொன்னார், சரி போய் விசாரிச்சிக்கலாம், நீ நெட்டில் பாரு, 159 சொல்கிறாங்களா, போய் பாரு பெர் பர்சனுக்கு அப்படின்னா. நானும் பார்த்துட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். நேற்று இங்கே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் 6 பேருக்கு. 6 பேருக்கு கன்ஃபார்ம் பண்ணோடனே அதுக்கப்புறம் எனக்கு இங்கே இஃப்தார் கொடுத்தாங்க, நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே இஃப்தார் கொடுத்தாங்க ஃப்ரீயாக. நான் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் 6 பேர், 6 இல்லைனா 8 அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம லைவ் பேசிகிட்டு இருக்கும்போது மேனேஜர்கிட்ட கால் வந்துச்சு, சொன்னல ஐயோ மேனேஜர் கால் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு. இதுக்காக தான் இந்த மாதிரி 6 பேர் இல்லை 83 பேர், 83 பேர் டோட்டல் கம்பெனி, டோட்டல் பிஎம்சியே வந்து வராங்க. ஸோ அதனால் நீ வந்து போய் கேட்டு சேஞ்ச் பண்ணு அப்படின்னாங்க. என்னடா இது பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணேன், அந்த இங்கே உள்ள மேனேஜருக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 83 பேர்னால் ரொம்ப கஷ்டமாச்சே இருக்கிற இடம், இருந்தாலும் சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நானும் லைவ் பேசிட்டுருக்கனால உடனே வரல, சரி போகலான்னு சொல்லிட்டு லைவ் பேசிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மேனேஜர் ஃபோன் பண்ணாப்புல. ஆஹா இது சரி வரான்னு சொல்லிட்டு தான் லைவை கட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி மேனேஜர் சொன்னாப்புல 83 88 ஆகிடுச்சி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மொத்தமாக இப்படி பண்ண முடியாது, ஸோ நீ வந்து இன்றைக்கி 50யும் வெட்னஸ்டே 50யும் தேர்ஸ்டே 30யும் அப்படி பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி சொன்னாப்புல. அப்படி நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு உடனே அவர் வந்து அப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், சரி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் வந்து விறுவிறுன்னு கிளம்பிங்க வந்து இன்றைக்கி 50யும் நாளைக்கு 30, 32, 30, 35 அந்த மாதிரி சம்திங் பண்ணிக்கலான்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு 2000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு புக் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வரைக்கும், அதாவது இன்றைக்கி நான் கிளம்பி வர வரைக்கும் இந்த 5000 ரூபா காசு கொண்டு நான் காமிச்சேன்ல, அந்த காசு நான் காட்டுற வரைக்கும் 83, 88 தான் மொத்தமாகவே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 88 தான். காசு வாங்கினதுக்கப்புறம் சடனாக பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு, இந்த மாதிரி 88லாம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து டோட்டலாகவே 50, 55 போயிடலாம், இன்றைக்கே மொத்தமாக எல்லோரையும் முடிச்சிடலாம், எதுக்கு டபுள் ட்ரிப்பு வேண்டாம், காசு தான் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு இஃப்தார் பார்ட்டி எனக்கு மிஸ் ஆகிடுச்சுங்கிறது ஒரு வருத்தம் தான், வேறு எதுவும் இல்லை. நேற்று ஒரு இஃப்தார் பார்ட்டி ஃப்ரீ, இன்றைக்கி ஒன்று, ஸோ நாளைக்கு இருந்தால் நாளைக்கு ஒன்று நமக்கு கிடச்சிருக்கும் ஆர்கனைசருங்கிறதுனால. அந்த ஒரு வருத்தம் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் என்னென்னா 6லேருந்து 12 ஆச்சு, 12லேருந்து 88 ஆச்சு, 88லேருந்து 83 ஆச்சு, 83லேருந்து 53க்கு வந்து நிற்கிது. ஸோ ஒரு ஆளுக்கு 160 ரூபானா 50 பேருக்கு 8000 ரூபா வருது. 8000 ரூபாய் நம்ம காசு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வருது ஒரு இஃப்தாருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில்
ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்திருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இஃப்தாருக்காக தான் வந்திருக்கோம். ஆனால் ப்ரொமோஷனுக்கு வருவாங்களே சில பேர், இந்த ஹோட்டலில் இப்படி இருக்குது, அந்த ஹோட்டலில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனுக்கு வருவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல், எனக்கு ஒரு ஃபீல் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசும்போது நல்லா இருக்கு. மற்றபடி சூப்பர் நைஸ். செடிகள்லாம் அருமையான செடிகள் வச்சுருக்காங்க. இதில் வந்து மக்கள்கள் வராங்க. யார் வந்திருக்காங்கன்னா நான் நினச்ச ஆள் வரல. கம் கம் யா ஹலோ லெஃப்ட் சைட் ஓகே ஹலோ You are in charge, sir? எஸ். ஸ்டாஃப் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஒரு ஸ்டாஃப் ஆண்டனி. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டனி ஹாய். எல்லாரும் மக்கள் வராங்க. இவர் ஒருத்தர் வராரு. இவர் பேர் சல்மான் கான். ஸோ ஒரு ஆளாக வருவாங்க. 50 பேர் வரணும். யார் எத்தனை பேர் வராங்கிறத பார்ப்போம். சந்தோஷம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு. இன்றைக்கும் பார்த்துட்டு நாளைக்கும் யார் வராங்கன்னு கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. சில பேர் இன்றைக்கி வந்தவங்க நாளைக்கும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களாக நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிச்சி செய்யக்கூடிய நிலைமை வந்துச்சு. ஆனால் மொத்தமாக எல்லோரும் ஒரே டைம் வந்ததுனால கொஞ்சம் ரிலீஃப். அவ்வளோதான். சீக்கிரமாக வந்தால் தானடா சோறுலாம் கிடைக்கும், இல்லைன்னா கடைசி தானே கிடைக்கும். கேட்க மாட்டேங்கிறானுங்களே இவனுங்க. சே, எங்களை வர விட்டு நீ எங்கே போனேன்னு கேட்பாங்க. அப்புறம் வேறு லெவலில் இருக்குல்ல. நைட் டைமில் சும்மா அந்த மாதிரி இருக்கும். அப்படியே சூப்பராக. இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு, வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பாஸ்தா, அப்புறம் கபாபு, சிக்கனு, ஃபிஷ்ஷு. இது வந்து சவுதியோடைய வடை, ஃபலாஃபில்னு சொல்லுவாங்கள்ல அந்த வடை. அப்புறம் குபுசு, மைனஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எதுவுமே எடுக்கலை. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போயே நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிடைக்காது. செகண்ட் போடுவாங்களே, அப்போ நம்ம எடுக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம காலி பண்ணிடுவோம். ஸோ ரவுண்ட் 2ல் நம்ம வந்து லஹம் கப்ஸா, கபாபு, சிக்கன் கபாபு, அதுக்கப்புறம் சிக்கன் சீஸ் ரோலு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி எல்லாம் எடுத்து ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரவுண்ட் 3க்கு பாஸ்தா அண்ட் லஹம் மந்திலாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன். இது 2 ஸ்வீட்டு நமக்கு அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். இவர் இருக்கார் பாருங்கள், ஸ்வீட்டு விளையாடுவா பல்ல கிட்டத்தட்ட 6 ஸ்வீட்டு சாப்பிட்டாரு. செம்மையாக எல்லாமே. நேற்று நம்ம சாப்பிட்டதை விட இன்றைக்கி சாப்பிட்டது ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையாக இருந்துருக்கேன். அருமை. மீட்டு கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஃபைனல் டச்சுக்கு எல்லோரும் ஸ்வீட் சாப்பிடுவாங்களே. ஸோ நான் 2 ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்தேன், சும்மா டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸ்வீட் பொதுவாகவே பிடிக்காது, ஆனால் எதுக்காக நல்லா சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்றாங்க அது மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். எண்டிங் வித் காவாவோட இஃப்தாரை நல்லபடியாக முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்பா செம்ம சாப்பாடு. உண்மையிலே நல்லா சாப்பிட்டு ஒரு வழியாக முடிச்சாச்சு. இஃப்தார் சீரும் சிறப்புமாக முடிஞ்சிச்சு. மேனேஜர்ஸ் எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் பில் செட்டில் பண்ணிட்டு நம்மளும் கிளம்ப வேண்டியதான். வந்ததுக்கு இந்த ஒரு வாட்டர் பாட்டில் தான் ஃப்ரீ. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சாப்பாடு மாஷா அல்லாஹ். பாஸ்தா, லஹம் கப்ஸா, பீஃப் ஸ்டீக்கு, மந்தி, சூப்பர். ஓகே, ஃபைனலி
இந்த ஒரு என்டையர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருங்க. ஓகே, அண்ட் தென் பாய், சைனிங் ஆஃப்.